வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனினா எங்கள் ஹோஸ்ட் டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் மியூட்டன்ட் மேகம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் அதை பற்றி நான் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் உங்களுடைய ஃபேவரட் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. அண்ட் பாசிபிளி இந்த படம் ஒரு சீரியஸாக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர் செத் ரோகன் இதுக்கு முன்னாடி பாய்ஸ் அண்ட் இன்வின்சிபிள் சொல்லி 2 அமேசிங்கான ப்ராஜெக்ட்டை கொடுத்தவர் இப்போதைக்கு TMNT மேலேயுமே பார்த்தீங்கன்னா கை வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எதுவுமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பர் அமேசிங்காக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபுல் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓப்பனிங் சீக்வன்ஸ் முழுசாகவே உங்களுக்கு பார்த்தா தெரியும். அனிமேட்டட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்பைடர்வர்ஸ் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் அந்த ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்வர்ஸ் ரிலீஸ் ஆன அப்புறம் நிறைய படங்கள் அந்த ஆர்ட் ஸ்டைலில் வர ஆரம்பிச்சது. அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். லைக் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக அதுக்கு முன்னாடி நிறைய அனிமேட்டட் படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அது ஓவர் கம் பண்ணி இப்போதைக்கு நிறைய ஆர்டிஸ்ட் அவங்களுடைய ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த படத்தோட அந்த லுக்குமே வேற மாதிரி இருக்குது. அந்த ஃபீலுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆர்டிஸ்டிக் ஸ்டைலும் கிட்டத்தட்ட ஏதோ காமிக் புக் படிக்கிற மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. ஸோ அந்த நியூயார்க் சிட்டியை அந்த காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சாக்கடைக்குள்ளது இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க. ஸோ அந்த 4 பேருமே டீனேஜர்ஸ் தான். மைக்கேல் பே படங்கள்லாம் அவங்களை டீனேஜர்ஸ் மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே 4 குழந்தைங்க இருக்க மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீனேஜர் லுக்குங்கிறது நல்லா இருக்கு. அண்ட் உண்மையான டீனேஜர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ணி அவங்களே வாய்ஸ் ஓவரும் கொடுக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆத்தென்டிக் லுக் அந்த எனர்ஜெட்டிக் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த வாய்ஸ்லேயே கேட்க முடியுது. ஸோ மிக முக்கியமாக இந்த இடத்துல நம்ம ராஃபை தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ராஃப் இஸ் மோர் லைக் அ மசில் கை. பட் அவரையுமே இங்கே பிளேஃபுல்லாக காமிச்சது எனக்கு ஓரளவுக்கு சிங்க் ஆகாத மாதிரி இருக்குது. பட் அதை தாண்டி அவர் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆப்வியஸ்லி அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறது மைக்கேல் ஏஞ்சலோ. இந்த டீம்லேயுமே ரொம்ப யங்கான ஒரு கேரக்டர். ஆனால் அந்த லுக்கில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அவர் கொஞ்சம் எங்கே தான் இருக்காரு. ஏதாச்சும் இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுறதுக்கு அவர் தான் முன்னாடி வந்து நிற்பார். ஸோ அந்த வகையில் ஒரு தர்பூசணியை வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருக்கேன். அந்த ஒரு வீடியோவை யார் ஷூட் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? டானி பையன் தான், டானட்டெல்லோ. ஸோ அவர் தான் இந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் கண்ணாடியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஹீஸ் அ டெக் கை. அண்ட் இவங்க எல்லாருக்குமே லீடராக இருக்க லியோ எங்கப்பா? அட அந்த லியோ இல்லையா, இது லியோனார்டோ. ஷார்ட்டா லியோன்னு கூப்பிடுவாங்க. அந்த லியோ பின்னாடி இந்த மாதிரி ஷார்ட்டா யாரா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயந்த மேனிக்கே வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவர் தான் டெக்னிக்கலாக இவங்க எல்லாருக்குமே லீடராக இருக்க போகிறவர். மற்றவங்க எந்த தப்பு பண்ணாலும் இவரை தான் நம்ம ஸ்பிளிண்டர் மாஸ்டர் ஸ்பிளிண்டர் போட்டு ஏறு நேருவார். இவங்க எல்லாருக்குமே இன்சார்ஜ் இவன் தான். ஸோ மற்றவங்க ஏதாவது சேட்டைகள் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பயத்தில் வந்து நிற்கிறாங்க. பட் அவங்க சொல்லி வச்சு கேட்காம சும்மா பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆல்சோ கையில் ஒரு நிஞ்சா ஸ்டாரை வச்சு அந்த வாட்டர்மெலனை அடிக்க அது பக்கத்தில் ஏதோ ஒரு கண்ணாடி போய் உடச்சிது. ஆத்தி மாட்டிக்கிட்டோங்கிற போது இல்லையான்னு சொல்ல பக்கத்தில் ராஃபு யாருக்காவது பீஸா விடுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அகைன் அவங்க எல்லாருக்குமே பீஸா ரொம்ப பிடிக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சின்ன வயசில் அவங்க என்ன மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அதையுமே பற்றி அந்த இடத்துல தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ சின்ன வயசு டர்ட்டில்ஸில் ஆரம்பிச்சு டீனேஜ் வரைக்குமே சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க எல்லாருக்குமே மாஸ்டராக ஸ்பிளிண்டராக காமிச்சிருக்காங்க. பார்க்க தான் எலி மாதிரி இருப்பாப்புல, ஆனால் செம்மையாக பூந்து விளையாடுவார். அண்ட் இவருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஜாக்கி சான் தான். விச் மீன்ஸ் இப்போவே இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக மாறிச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் இதே மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்பிளிண்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காண்டா மிருகங்கள் நிற்குதுல. ஸோ ஒருத்தன் பேர் பீபாப், இன்னொருத்தன் பேர் ராக் ஸ்டடி. பீபாப்பாக இருக்க அந்த பன்னிக்குட்டிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது செத் ரோகன், அதாவது இந்த படத்தோட ப்ரொடியூசர். செத் ரோகன் இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவருடைய வாய்ஸ் ஓவரும் சூப்பராக இருக்கும், செம்ம ஃபன்னியாக இருக்கும். அதே மாதிரி காண்டா மிருகமாக இருக்க அந்த ராக் ஸ்டடிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறது ஜான் சீனா. அகெயின் என்னொரு மிகப்பெரிய டேமை பற்றின உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ பாசிபிளி இந்த படத்தில் இவங்க 2 பேர் தான் மிக முக்கியமான வில்லனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஸ்ட்ரெட்டர் இருக்கும்போது எனக்கு தெரியல, கேஸ்டிங்லேயுமே காமிக்கல, ஆல்சோ இந்த ட்ரெய்லர்லையுமே எங்கேயுமே அவங்க டீஸ் பண்ணலை. ஸோ பாசிபிளி இந்த படத்தில் ஸ்ட்ரெட்டர் இல்லாமல் அடுத்த படங்கள் அவர் வந்து மிக முக்கியமான வில்லனாக கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்ட்ரெட்டரை யார் கேஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இது யூனிவர்ஸாக பில்ட் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் மேபி ஸ்ட்ரெட்டர் அடுத்த படங்கள் மெயின் வில்லனுங்கிற ஒரு ரோலுக்கு அதை பற்றினா புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த TMNT கைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தெரியாத யங் கேரக்டர்ஸை கேஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி ஏப்ரல் ஓனியலுக்குமே பார்த்தீங்கன்னா பேர் தெரியாத கேரக்டர் தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் மேகன் ஃபாக்ஸ் அடிக்க ஏப்ரல் ஓனியலை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு காமிக் புக் அக்யூரேட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம். பட் எனக்கு என்னமோ சேஞ்ச் ஓவர் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஏப்ரல் ஓனியலுக்கு இந்த பக்கம் நம்ம TMNT கைஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தோட கதை தான் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 4 TMNT பிரதர்ஸும் சிவர் அதாவது சாக்கடைக்குள்ளே வாழ்றவங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், மற்றவங்க எல்லாருமே தங்களை ஏற்றுக்கணும்னு சொல்லி மைக்கேல் பே படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்றவங்க எல்லாரும் இவனை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ இந்த டெய்லர்ல ஒரு ஷாட்டில் யார் பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்ட்ரக் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாங்களே. ஸ்ட்ரக் யாரும் நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இந்த TMNTயோட லைவ் ஆக்ஷன் பார்க்கும்போது நிறைய பேர் என்னடா ஸ்ட்ரக் மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் கலாச்சாங்க. அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே இந்த TMNTயை பார்த்து பயப்படுவாங்களாம். பட் அந்த பயத்தை போக்கி இவங்களுமே ஒரு நார்மலான ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியணும்னு சொல்லி தான் ரொம்ப போராடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் எவனோ ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சு இங்கே இருக்க எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா மிருகங்களாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே மியூட்டன்ஸாக மாறிட்டு இருக்கும்போது இந்த மாற்றத்தை தடுத்து நிறுத்தி அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்க எப்படி அந்த மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி போகும்போது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. பட் மோஸ்ட்லி ஃபுல் ஃபோக்கஸுமே இந்த TMNT பிரதர்ஸ் மேலே தான் இருக்கும் நம்புறேன். ஏன்னா அந்த சிம்பிளான ஸ்டோரி இருக்கும்போது கேரக்டர் டெவலப்மெண்ட்டை ரொம்ப அழகாக பண்ணலாம். மெயின் கேரக்டர்ஸ் இவங்களை தாண்டி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. மிக முக்கியமாக மாண்டோ கெக்கோ அப்படிங்கிற ஒரு ஸ்கேட்போர்ட் லிசர்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால்ட்ரட் தான் ப்ளே பண்ணுறாரு. கெக்கோ இந்த பல்லி கேரக்டரை விட ஏதாவது ஒரு எறும்பு கேரக்டர் மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக அமைஞ்சிருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட்
ஐஸ் கியூபுமே சூப்பர் ஃப்ளைங்கிற ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. இவரை நீங்கள் 21 ஜம்ப் ஸ்ட்ரீட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போஸ்ட் மெலோன் அவர் ரே ஃபில்லட்டுங்கிற ரோல் பற்றி நான் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் மிக முக்கியமாக ஜியான்கார்லோ எஸ்போசிட்டோ பேக்ஸ்டர் ஸ்டாக்மேனாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ மைக்கேல் பே படங்கள்லேயே இந்த கேரக்டர் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த ரோலில் தான் இந்த எஸ்போசிட்டோ ப்ளே பண்ணுறாரு. ஸோ எந்த அளவுக்கு மிகப்பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு படத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க பாருங்க. பேக்ஸ்டரை நிறைய படங்களை ஃபன்னியாக தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் ஜியான்கார்லோவை கேஸ்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் மோஸ்ட்லி இந்த பேக்ஸ்டர் வந்து ஒரு சீரியஸான கேரக்டர் இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ ட்ரெயிலர் காமெடியாக இருந்தாலும் படம் இன்னும் எமோஷனல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹானிமல் ப்ரூஸ்ங்கிற ஒரு கேரக்டர் கெங்கிஸ் ஃப்ராகா அதை பற்றி ப்ளே பண்ணுறாரு. எப்படி இந்த டிஎம்என்டி பிரதர்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான சீரம் கிடைச்சி அவங்க இந்த மாதிரி மியூட்டன்ஸாக மாறினாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெடர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே இந்த மியூட்டன்ஸ் மாதிரியே மாறக்கூடிய 4 வித்தியாசமான ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுவார். ஸோ அந்த டிஎம்என்டி டர்ட்டில்ஸாக இருக்க மாதிரி இந்த பக்கம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ராக்ஸுமே இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் ஒரு கேரக்டர் கெங்கிஸ் ஃப்ராக்ங்கிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அப்படி பார்த்தா இந்த டிஎம்என்டி வெர்சஸ் அந்த ஃப்ராக் பிரதர்ஸ்னு சொல்லி ஒரு ஃபைட்டுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஃபன்னாக தாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி இந்த டிஎம்என்டி பிரதர்ஸ்க்கு எப்படி பவர்ஸ் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்கள் மேலே ஒரு வித்தியாசமான ஊஸ் வந்து விழுந்துருச்சு அதனால தான் இப்படி மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சீரமை ஊசுங்கிற மாதிரி லைட்டாக நம்ம ஏப்ரல் கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நின்று பேசிட்டு இருக்க அந்த இடத்தோட மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா த லேயர்ட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். இந்த டிஎம்என்டியை கோக்ரியேட் பண்ணது பீட்டர் லேர்ட். ஸோ அந்த பீட்டர் லேர்டுக்கான ஒரு சின்ன ட்ரிபியூட்டாக தான் இந்த இடத்துல த லேயர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடத்த வச்சிருக்காங்க நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த ஏப்ரல் ஒன்னியல் டெக்னிக்கலாக அந்த ஊசை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மேபி அதே ஊசை யூஸ் பண்ணி எப்படி இந்த டர்ட்டில்ஸை இந்த நிஞ்சாஸாக உருமாத்துறாங்களோ அதே மாதிரி மற்ற மனுஷங்களையுமே கிட்டத்தட்ட மிருகங்களாக உருமாற்ற ட்ரை பண்ண போகிறாங்க போல. ஆனால் அந்த சமயத்தில் கரெக்டாக டிஎம்என்டி பிரதர்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்களா ஒரு 5 நிமிஷம் நம்ம மாதிரி மியூட்டண்ட்டாக இருக்கிறத நினச்சி நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்களே, இத்தனை வருஷங்கள் நாங்கள் அப்படி தான் இருக்கோம், எங்களை ஒதுக்கி வர தள்ளிட்டுருந்தீங்க, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சும்மா கெஸ் பண்ணி வைப்போம் நடதான் நல்லது தானே. பட் ஓவராலாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயிலர் தாறு மாற இருந்துச்சுங்க. பட் ஓவராலாகவே இது ஒரு அனிமேஷன் படமாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக இன்னொரு அனிமேஷன் படம் டிஎம்என்டிக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோடைய அனிமேஷன் ஸ்டைலும் சூப்பராக இருந்துச்சு. அந்த படமுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதை பற்றி கூடி சீக்கிரம் நான் பேசுகிறேன். இந்த டிஎம்என்டி அந்த கேரக்டர்ஸுக்கு ஒரிஜினலாக சூப்பரான கதை எழுதுனாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸாக மாறுவாங்க. இது வரைக்கும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு அனிமேட்டட் சீரிஸ் பார்த்துருக்கேன். அனிமேஷன் படங்கள் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் டிஎம்என்டிக்கு செட் ஆகும். லைவ் ஆக்ஷன் மைக்கேல் பே படங்கள் பெரிய அளவுக்கு எனக்கு செட் ஆகல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த படம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு லைவ் ஆக்ஷன் டிஎம்என்டி வேணுமா இல்லை அனிமேட்டட் வேணுமான்னு சொல்லி கீழே காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது கீழே சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணி தெரிவிங்க. உங்களை தான் நல்ல ஒரு அசமான வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே.